வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே எபிசோட் நம்பர் 5 நம்ம சி ப்ரோக்ராமிங் சீரீஸில் பார்க்குறோம் தமிழில் கற்றுக்கிறதுக்கு. இன்றைக்கி பார்க்க போகிற கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூப்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக லூப்ஸ்னால் என்னென்னா, இங்கே நடத்துகிறது வந்து நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து மல்டிபிள் டைம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் லூப். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நம்பர் 1 to 10லேருந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் எவ்ரி டைம் வந்து பிரிண்ட் ஆஃப் போட்டு %d போட்டு 1 2 3 4 5 6 7 8 10 போடாமல் இதை நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம சி ப்ரோக்ராமிங்க்கு லூப்ஸ் மூலயமா அச்சீவ் பண்ண முடியும். இப்போது டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, டூ ஒயில் லூப்பு, இது மூணு தான் ரொம்ப முக்கியமான லூப்ஸ். இதை பொறுத்தளவு வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இது நம்ம மூணையுமே யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இப்போ இந்த மூணுத்துக்கான சின்டாக்ஸுமே இப்போ நம்ம பார்க்குறோன்னா, ஃபார் லூப் எப்படி, ஒயில் லூப் எப்படி, டூ ஒயில் லூப் எப்படின்னு. இப்போது இதுதான் ஃபார் லூப்புக்கான கண்டிஷன் எடுத்துக்கோங்க. இதில் கீவேர்டு வந்து ஃபார் மஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கடுத்து இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், இது வந்து ஒரு லாஜிக். இப்போது இதை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறோன்னு வைங்களேன். ஒரு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு நம்பர் வந்து 1 to 5 ஆர் 1 to 10 வரையும் யூஸ் பண்ணுறோன்னு வைங்க. இப்போது ஃபார் லூப் போட்டுக்கிறோம். இனிஷியலைசேஷன்னா நம்ம உள்ள ஒரு வேரியபிளை வச்சு தான் இனிஷியலைஸ் பண்ணணும், நம்ம கண்டிஷன் தெரிகிறதுக்கு. இந்த இடத்துல செமிகோலன் வைக்கணும். ஒரு அந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்க கண்டிஷனுக்கு அடுத்து இனிஷியலைசேஷனுக்கு ஒரு செமிகோலன், கண்டிஷனுக்கு ஒரு செமிகோலன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு கோலன். இப்போது i > 5 எனக்கு 5 தடவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். i++, இதை வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுன்னு இருக்குது. இதை நம்ம இனி அட்வான்ஸ் டாபிக்ஸ் போகிறப்போ நம்ம ஃப்யூச்சரில் செக் பண்ணலாம். இப்போ இதுதான் கண்டிஷன்ஸ். இப்போ ஃபார் லூப் போட்டோம். இப்போது இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். %d/n நியூ லைனில் பிரிண்ட் ஆகுன்னு சொல்கிறோம். இதில் எனக்கு ஐயை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம், ரைட்டா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் 1ன்னு இருக்குமா, இந்த 1 முடித்தோடனே இதை ஐ கண்டிஷன் செக் பண்ணோம். 5 விட பெரிய நம்பரான்னு செக் பண்ணோம், 5 விட சின்ன நம்பர். அப்போ கண்டிஷன் ட்ரூ, நீ உள்ளவா. உள்ளே வந்துட்டு நம்ம என்ன கோடு எழுதுகிறோமோ அந்த கோடு வந்து அங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு போட்டிங்கன்னா கூட அந்த ஹலோ வேர்ல்டு வந்து 5 தடவை பிரிண்ட் ஆகும் நமக்கு. இப்போ இங்கே கண்டிஷனில் வந்து பிரிண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம். %d எதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ நம்ம ஐயை வந்து இன்ட்டு 1ன்னு போட்டிருக்கேன், பார்த்தீங்களா, மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இன்ட்டு i = 1 தான் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐட்டேஷன் வந்து 1ன்னு இருக்கும். அப்போ 1 பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆகி முடித்தோடனே இந்த நான் மூணாவதாக இருக்கல இன்க்ரிமெண்ட், இப்போ தான் வந்து அந்த ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். i++னால் ஐயோட ஒரு நம்பர் ஆட் பண்ணும், அப்போ 2ன்னு வரும். இப்போ இதை நீங்கள் செகண்ட் டைம் போகிறப்ப இந்த ஐ வந்து 2 ஆயிரும். 2 வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆனோடனே உள்ளே வந்துடும். திருப்பி இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி 5 தடவை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இதுதான் ஃபார் லூப்போட மேஜர் கண்டிஷன்ஸ். இந்த பார்த்தீங்களா 1 2 3 4 5ன்னு, இது எவ்ரி டைம் 5 டைம்ஸ் வந்து நமக்கு இப்போ இந்த லூப்பே ரன் ஆகிருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதே இது டூ ஒயில் லூப்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து எத்தனை ஐட்ரேஷன் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் கண்டிஷன் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம ஒயிலில் வந்து கண்டிஷன் போட்டோன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் நம்ம கோட் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒயில் லூப்போட அட்வான்டேஜ். இதுக்கான கோட் ஸ்னிப்பெட் இப்போ நம்ம பார்ப்போமா. இதுக்கும் சேம் நம்ம அந்த 5 வரையும் பிரிண்ட் பண்ணுறதே நம்ம எடுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம இனிஷியலைசேஷன் வந்து வெளியே தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒயிலுக்குள்ளே வெறும் கண்டிஷன் மட்டும்தான் நம்ம போட முடியும். போட்டோம், ஒயில் போட்டாச்சு. i > 5ன்னு போடுறோம். 5 போட்டு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் printf போடுறோம். இங்கே வந்து %d/n, i. இப்போது இதை நம்ம 5 தடவை பிரிண்ட் பண்ண வைக்கணுன்றதுக்காக இப்போ இதை ஒரே ஒரு டைம் விட்டுட்டோம்னு வைங்களேன், இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகாது. இது பாட்டுக்கு திருப்பி 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 இந்த 1லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் வந்து எப்போ வைக்கலாம்னா, ஆனால் இது இன்ஃபினிட் டைம் ரன் ஆகும், க்ராஷ் ஆகிருமோன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதை நான் இப்போ ரன் பண்ணி காமிச்சிடலாம். அது பாட்டுக்கு இன்ஃபினிட்டி டைம் ஓடிச்சுன்னா 1 = 1 i = 1ன்னு வச்சுக்கலாம்.
இந்த பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு இன்ஃபினிட்டி டைம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்கள் மெமரி எவ்வளோ தூரத்துக்கு ஸ்லாஷ் ஆகிருக்கோ அது வரையும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போது இந்த கண்டிஷன் நம்ம ஃபெயில் பண்ண வைக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம ஒயில் லூப் வந்து கேன்சல் ஆகும். இது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம பேமெண்ட்டு பேஜ் நீங்கள் வச்சுக்கோங்களேன், முதல் ஃபெயிலியர் ஆகுது, ரெண்டாவது தடவையும் ஃபெயிலியர் ஆகுது, மூணாவது தடவை சக்ஸஸ் ஆகிற வரையும் உங்களை அந்த இடத்துலையே சுற்ற விடும். அதுதான் இங்கே நமக்கான லைக் பாஸ்வேர்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டையுமே நம்ம ஒயில் லூப்பில் போட்டு வச்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் போடுறீங்களா, யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு மட்டும் தப்புனா நீ ரிப்பீட் டைம் நம்பர் ஆஃப் டைம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க விடும். ஆனால் நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு 5 தடவையோ 10 தடவையோ லிமிட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கண்டிஷனை ஃபெயில் பண்ண வைக்கணும்னா நம்ம ஒன்று ஐயை இன்க்ரீஸ் பண்ணணும். ஐ இன்க்ரீஸ் ஆகிற வரையும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐ என்ன ஆகும்னா ஐ 1 ஆயிரும். மொதல் தடவை இனிஷியலேஷன் பண்ணியாச்சு, அதனால் முடிஞ்சு. இப்போ இங்கே திருப்பி வரும் பிரிண்ட் ஆஃப் %d ஐனா என்னென்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். 1ன்னு இருக்கும், 5க்குள்ளே தான் இருக்குது. அப்போ பிரிண்ட் பண்ணு, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கடுத்து இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இது 2ன்னு மாறிடும். அப்போ ஐ இந்த மாதிரி 5 தடவை ரன் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். 1 2 3 4 5 வந்துருச்சா. இது வந்து டூ ஒயிலுக்கு. அதுக்கடுத்து நம்ம வந்து டூ ஒயில் பார்க்க போகிறோம். டூ ஒயில்னால் என்னென்னா சிம்பிள். இப்போ நம்ம அந்த ஒயில் கண்டிஷன் சொல்கிறோம்ல, அவன் கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரை, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வருவான். இப்போ இன்கேஸ் அது தப்பாக இருந்துச்சுன்னா வரவே மாட்டான். எக்ஸாம்பிளுக்கு வெளியே வந்தோன்னா இப்போது இதை வந்து 10ன்னு வச்சுப்போம், சரிங்களா. 10ன்னு வச்சா ஐ ப்ளஸ் ப்ளஸ் 1 பிரிண்ட் ஆக மாட்டான். நமக்கு வந்து கோட் எக்ஸிக்யூட் ஆகும், உள்ளே ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இந்த கண்டிஷன் இங்கேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ எப்படி உள்ளே வருவான்? உள்ளே வரவே மாட்டான்ல. இதே டூ ஒயில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். டூவில் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண சொல்கிறோம். printf ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோன்னு வைங்க. இப்போ என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த டூ நடக்கும். டூ நடந்த பின்னாடி தான் இந்த ஒயிலுக்கு போகும். ஐயோ சரி, இந்த கண்டிஷன் நம்ம இங்கே போடக்கூடாது. செமிகோலன் வைக்காமல் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹலோன்னு பிரிண்ட் ஆகிடுச்சா. இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளேயே அவன் போகல. இப்போ இதை வந்து இப்போ நம்ம கண்டிஷனை வச்சு செக் பண்ணுறோன்னு வைங்களேன். டூ ஒயிலுக்கு எப்பயும் போல் 1ன்னு ஆக்கிடலாம். 1ன்னு ஆக்கிட்டு printfல பழையபடி அந்த %d போட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவோம். லேஷன் போட்டு கமா ஐ ப்ளஸ் ப்ளஸ் 1 2 3 4 5 வந்துடுச்சா. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட் டூவை தான் பண்ணும். டூவை பண்ணி இந்த ஒயில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் இந்த டூ நடந்துக்கிட்டே இருக்கும். ஒயில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை மிஸ் ஆகிடுச்சுன்னா இது ஃபெயில் ஆகிரும். இப்போ இங்கே 10 போட்டோன்னு வைங்களேன், சிம்பிளாக வெறும் ஒரு 10 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒயில் கண்டிஷனே ஒர்க் ஆகும். இப்போ இது வரையும் பார்த்துட்டோம். ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, டூ ஒயில் லூப்பு, இதே நெஸ்டட் ஃபார் போடலாம், இந்த மாதிரி போடலாம். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து இன்டர்வியூ கொஷின்ஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது வந்து பேசிக்காக எல்லா கேம்பஸ் இன்டர்வியூலேயும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் லூப்ஸ். ஏன் லூப்ஸை பேஸ் பண்ணி இருக்குன்னா, லூப்ஸ் வச்சு தான் நீங்கள் கண்டிஷன்ஸை, நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸும் லூப்ஸும் யூஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் லூப்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மோஸ்ட்லி கோடிங்கிற பொறுத்தளவு இந்த ஒரு மேக்ஸ் சால்வ் பண்ண தெரிஞ்சும், நார்மலாக உங்களால் ஒரு விடுகதை பண்ண முடியும், நீங்கள் நிறைய யோசிப்பீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்கன்னா கோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தான் நம்ம இப்போ பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸை தான் மேஜராக எடுக்க போகிறோம். இதில் நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். மேலே வந்து பிரிண்டிங், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிரிண்டிங் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் நம்பர். இது எப்படின்னா கஷ்டமாக நீங்கள் கஸ்டம் மீன்ஸ் நீங்கள் வந்து டைனமிக்காக என்ன நம்பர் கொடுத்து எனக்கு டேபிள் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்களோ அது வந்து அந்த 10 நம்பர்ஸ் வரையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு எழுதலாம். அதுக்கடுத்து ஒயில் லூப்பை வச்சு ப்ரைம் நம்பராக நான் ப்ரைம் நம்பராக செக் பண்ணலாம்.
சம் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சு செக் பண்ணலாம். இப்போ 103ன்னு கொடுக்குறீங்கன்னா 1 + 0 + 3 என்னன்றது நம்ம செக் பண்ணலாம். இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் வந்து கேம்பஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக வைக்கணும். ஃபிபொனாச்சி சீரீஸு, ஃபேக்டோரியலு, பிரிண்டிங் பேட்டர்னு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி பண்ணுன்ருக்காங்க. நீங்கள் வைல்லையும் பண்ணலாம், டூ வைல்லையும் பண்ணலாம், உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பிரிண்டிங் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் நம்பர் 10 போட்டுக்கிறோம் நீங்களேன். ஃபார் லூப்பை தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 ஸ்லாஷ்ன்றது அந்த கம்பைலரை பொறுத்தளவு வந்து கமெண்ட் பண்ணுறது மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதோட ப்ராக்டிக்கல் என்ன, நமக்கு வந்து ஒரு 10 டேபிள்னா 10 in 5 to 5லேருந்து 10 டேபிள் வரையும் வேணும். 5 1s are 5, 5 2s are 10ன்னு நமக்கு வேணும். அதுக்கு நமக்கு முதல் இன்புட் வேணும். அந்த இன்புட் தான் வந்து இன்ட்டு நம்ம சரியா இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். இதுக்கடுத்து நம்ம யூசர்ட்ருந்து வாங்க போகிறோம். printfல வந்து enter a number to print its multiplication டேபிள் அப்படி போட்டு வைக்கிறோம் சரிங்களா. இதில் வந்து இப்போ ஸ்கேன்ஆஃப் மூலயமா நம்ம அந்த நம்பரை வாங்குகிறோம். %d, @num அந்த அட்ரஸ் நம்ம சேவ் பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ தான் நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்பில் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். int I = 1, ஏன்னா 1ல் இருந்தால் நம்ம இது கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10 டைம்ஸ் வந்து வரையும் வேணும்னு வச்சுக்கோமே. 10 டைம்ஸ் வேணும்னு சொல்லி 10 டேபிள் வரையும் 1லேருந்து 10 வரையும் பண்ணுறோம். அதுக்கடுத்து நமக்கு ஒரு நம்பராக இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போது மெயின் லாஜிக் உள்ள வந்து எழுத போகிறோம். இப்போது printf போடுறோம். printfல வந்து %d அதுக்கடுத்து x போட்டுக்கலாம். x %d = %d/n. இப்போ இங்கே தான் லாஜிக் நம்ம எழுத போகிறோம். இதில் வந்து num நம்னா நம்ம கொடுக்குற நம்பர், அது எத்தனை டைம் மல்டிப்ளை ஆகுது, நம் ஸ்டார் i போட்டோன்னு வைங்க. இப்போ இது என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு i உள்ளே வந்துடும். i வந்து 10ஓட பெரிய நம்பராக செக் பண்ணுவோம். அப்போ ட்ரூ ஆயிரும். அப்போ உள்ளே வரும். இங்கே 3% பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம வாங்குகிற நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு வாங்குகிறோம், 2 வாங்குகிறோன்னா 2ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து i என்னது, அது எத்தனாவது வயசு வருதுன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக ஐனா 1ன்னு வரும். இப்போ இந்த d என்ன பண்ணும், நம்மையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். 2 1s are 2. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். i வந்து 2க்கு சேஞ்ச் ஆகும். அப்போ 2 10ஓட பெரிய நம்பராக சின்ன நம்பர். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். திருப்பி வரும் 2 × 2. அப்போ இங்கே வந்து என்ன ஆகும், நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 2 2s are 4 அந்த மாதிரி நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். ரன் பண்ணி பார்த்துருவோமா. என்டர் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 பார்த்தீங்களா, 5 சேம் நம்பர். ஏன் நமக்கு இந்த நம்பர் சேஞ்ச் ஆகலைன்னா நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் இருக்குது. நம்ம ஐ தான் அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகுது. ஐக்கு அடுத்து இந்த அட்ரஸில் இருக்கிறது வந்து நம்மையும் இந்த ஐயையும் வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் இது இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி நம்ம வாங்கலாம்னா எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு பிரிண்ட் பண்ணணும் நம்மளே கேட்கலாம். இப்போது printf கேப்ஸ்லாம் காமிக்க வச்சுருக்கேன். printf %enter the number to print its limit போட்டுக்குவோம். இதை வந்து புது லைனில் வாங்குவோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க. இப்போது இதுக்கு நம்ம ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணுமா, int limit லிமிட் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து ஸ்கேன்ஆஃப்ல வந்து %d அதுக்கடுத்து @limit லிமிட் போட்டு இந்த கண்டிஷன் இருக்குது தெரியுமா, இந்த கண்டிஷனை இப்போ நம்ம டைனாமிக்காக மாற்றுறோம். limit லிமிட்டுன்னு போட்டோன்னு வைங்க, வந்து அது வரையும் நமக்கு சுற்றுவான். இதுதான் நமக்கு கண்டிஷன். இப்போ இதை லிமிட் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அப்போ அந்த நம்ம கொடுக்குற லிமிட் வரையும் ரன் ஆகிட்டே இருப்பான்.
இப்போது சேம் ஒரு 4 டேபிள் வச்சுக்கலாம். அது வந்து எனக்கு ஒரு 15 வரையும் வேணும்னு போட்டுக்குருவோம். 15 டைம்ஸ் வருதா, இந்த மாதிரி நமக்கு n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறது தான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த மொதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. இப்போ ரெண்டாவது என்னது, நெக்ஸ்ட் நீ அடுத்தடுத்து வர ஷார்ட்ஸ் அண்டு இந்த கொஷின்ஸ்க்கெலாம் தனியாகவே நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை பார்க்கலாம். இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டெக் நியூஸ் அண்டு கோடிங் இதெல்லாமே நம்ம சேனலில் போடுவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.